ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபி. நம்ம 10K ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் RSK டோர்னமெண்ட்டு, ஒரு 30K டோர்னமெண்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச் KCC லெஜண்ட் விசஸ் வடவல்லம் நம்மளூர். வடவல்லம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. KCC லெஜண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொன்னால் தோனி முத்தா. இன்னைக்கு டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா அஜய் அப்படிங்கல ஸ்ட்ரைக்கில் தோனி முத்தா. இது 5 ஒரு பவர் பிளே நினைக்கிறேன். பாலை ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்ச் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பிள்ளை தலையை தாண்டி ஒரு பவுண்டரி. முதல் பாலை தான் சந்தித்த முதல் பாலை 4 அடிச்சு வாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை தோனி முத்தா. செகண்ட் ஓப்பன் விட்டு நின்னாங்க. இந்த தடவை அப்டே ஆகிங்க நினைக்கிறேன். நாட் போல் ஒரு 4க்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் அஜய். வந்து ட்ராக் போனாங்க, முன்னாடியே குதிருக்காங்க. பட் ரவுண்ட் ட்ராக் போனதை பார்த்து ஒரு டாட் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க அஜய். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டவுன் ட்ராக்ல போய் எக்ஸ்ட்ரா கவர்ல தெரிச்சிட்டு போய் கூட சொல்லலாம். கேப்ல போய் பவர் பிளே காரணத்தால பவுண்டரிக்கான வாய்ப்பா பவுண்டரி கிடைச்சிருக்கு. இந்த தோனி முத்தா பேட்ல இருந்து 2வது பவுண்டரி. பிளேயோட கடைசி 2 டவுன் த ட்ராக் போய் அப் பேக்கர்ல தெளிவா பண்ணி அவனோட சொல்லலாம். எக்ஸ்ட்ரா கவர்ல தெரிச்சிட்டு போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே த ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஃபர்ஸ்ட் மோட் ஆப் பேக்கரை தெளிவாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் வச்சிருந்தாங்க. ஃபீல்டரையும் தாண்டி பவுண்டரியாக மாறி இருக்கு. பவுண்டரி லாஸ்ட் அந்த பவுண்டரியோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க பவர் பிளேயர் அஜய். ஓவர் முடிவில் 14 ஆடி இருக்காங்க. KCC லெஜண்ட் எந்த ஒரு விக்கெட் இலக்காம இதில் 3 பவுண்டரிஸை தனியாக எடுத்து வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். தோனி முத்தா. செகண்ட் நம்பர் ஸ்டார்ட்னா விஷ்ணு ஸ்ட்ரைக்கிங்ல சரவணன் அவர் சந்திக்கிற முதல் பந்து நினைக்கிறேன். முதல் பாலை லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் தள்ளியிருக்காங்க. தெரியா ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டும் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் ஓடி எடுக்கப்பட்ட 2 மாறிடும் கண்டிப்பாக. 3 ரன்கான காலும் இருந்திருக்கு. லாங்கில் போனாலும் த்ரோ அடிக்க முடியாது கண்டிப்பாக. நல்ல த்ரோவும் கூட. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நம்ம டெசிஷன் EC3 செகண்ட் ஒன் டவுன் த ட்ராக் பை ஸ்ட்ரெயிட் போனாங்க. சரியான கிடைக்கல லீடிங் கேட்ச். பீர் கேட்சை எடுக்க முடியல. கேப்டன் ட்ராப் ஆயிருக்கு. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் தேர்ட் ஒன். அப்போ இந்த ஸ்டம்ஸில் உடம்பு உடச்சி வந்துருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அவர் ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. கரெக்டாக வந்த வேகத்துக்கு வெளியே போயிருக்குன்னு கூட சொல்லலாம். அங்கே இப்போதான் பேட்டை மாற்றினாங்க. பேட்டை மாற்றினாங்க ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. சரவணன் பேட்லேருந்து முதல் 6 லோட்டாஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்றதை பார்ப்போம். ஈஸியாகவே எடுத்துக்காங்கன்னு சொல்லலாம். தாண்டிடுச்சு 6 பேக் டு பேக் 2 பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க சரவணன் ஏலியா. லாஸ்ட் ஒன் இந்த கடைசி அகைன் லோட்டாஸாக தான் கன்வெர்ட் பண்ணாங்க. கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு அண்டரில். நல்ல ட்ரெயின் கூட ஃபீல்டர். IC2 ஓடி எடுக்கப்பட்ட 2 அட்லாஸ் இந்த 2 அந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். விஷ்ணு 2 ஓவர் முடியல 32 ஆடி இருக்காங்க KCC லெஜண்ட். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சந்தோஷ் அவருக்கான முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் ட்ராக் போனாங்க. நல்ல கீப்பும் கூட. நல்லா ட்ரை விற்கிறதுக்கான ட்ரை இருந்துச்சு. டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சந்தோஷ். செகண்ட் ஆப் டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வீச்சு தரையோட தரையா. இன்னும் 2 ரன் பார்ப்போம். பால் விற்கிற ரியாக்ட் ஆனாங்க ஃபீல்டர். ஆனாலும் 2 கிடச்சிருக்கு. EC2 ஓடி எடுக்கப்பட்ட 2 அடுத்த பந்து இந்த தடவை விட்டு லெட் கெடுக்க போனாங்க. சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. ஃபீல்டர் கேட்ச் ட்ராப் ஆகி நல்லா சேவ் பண்ணி கொடுக்கலாம் சொல்லலாம். கேட்ச் ட்ராப் ஆனாலும் பவுண்டரியை தடுத்து கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ஓடி எடுக்கப்பட்ட 2 அடுத்த பந்து டவுன் ட்ராக் போனாங்க. இந்த தடவை சரியான கனெக்டில் கேப்பில் தான் பிளேஸ் ஆகும். ஃபீல்டர் பண்ணிட்டாங்க பாலுக்கு. கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. டிஸ்டன்ஸ் போயிருக்கு. EC2 ஓடி எடுக்கப்பட்ட 2 அடுத்த பந்து டவுன் ட்ராக் போய் லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி தரையோட தரையாக தான் தள்ளியிருக்காங்க. கேப்பில் 1 2 ரன் பார்ப்போம். ஓடி எடுக்கப்பட்ட 2 பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 4 டபுளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க தோனி முத்தா. அடுத்த பந்து ஏறி மறிச்சுன்னு பெரிய ஸ்டிலுக்கு போனாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளியராக பதமாக கொடுத்துருக்காங்க சந்தோஷ். விக்கெட் நல்லா அடி இந்த தோனி முத்தா. இப்போ ஆட்டு பண்ணது வெளியே. 2 ஓவர் முடிவில் 40 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் இழந்து KCC லெஜண்ட்ஸ். தொட்டு ஷாட்னா சந்தோஷ். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சரவணன் சந்திக்கிற முதல் பந்து தரையோட தரையை அப் வைக்கிறா. அப்புறம் தள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் ஃபீல்டர் நல்லாவும் தடுத்து கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஒன்னான்னு பார்ப்போம். 2 ஓடிட்டாங்க ஏரியாவே. EC2 செகண்ட் ஒன் ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த தடவை மிட் வீக்கில் பட்டார் வந்த வேகத்துக்கு வெளியே பேருக்கு கூட சொல்லலாம். அங்கே 6 சரவணன் பேட்லேருந்து முதல் 6 இந்த ஓவரில். இந்த இன்னிங்ஸில் வர 4வது 6 சரவணன் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஏறி மறிச்சுட்டு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. மாட்டிக்காக நினைக்கிறேன். இந்த தடவை கேட்ச் எடுக்க முடியுமா? கேட்சும் ட்ராப் ஆயிருக்கு.
ரொம்ப நேரமாக லைஃப் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தோனி முத்தாக்கு லைஃப் கொடுத்தாங்க, இப்போ சரவணனுக்கு லைஃப் கொடுத்தாங்க. ஆனாலும் இங்கே ரன் அவுட் ஆயிருக்கு இந்த எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. சங்கர் ஏறி பறிச்சுட்டாங்க உட்லந்தில். நல்லா ஒரு லைனில் இங்கே பைஸில் ஒரு சிங்கிள் கிடைக்கும் நினைக்கிறேன். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அகைன் ஏறி மறிச்சிருந்தாங்க. ஃபுல் பேக்கில் இருந்துட்டு ஒரு டாட்டு பேக் டு பேக் டாட் பால் கஞ்சிக்கிட்டே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏறி மிதிச்சுட்டு இந்த தடவை பெரிய ஸ்டோருக்கு தான் போனாங்க. தெளிவாக யாக்கிங்கிறதுல ஒரு டாட் அட்லாஸ் இந்த டாட்டோட அந்த ஓரம் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஆற விட்டு கொடுத்தாலும் அடுத்த வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. சந்தோஷ் 4 ஓவர் முடியல 50 ஆடி இருக்காங்க கேசிசி லெஜண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் 5 பெரிய ஸ்டோருக்கு போனாங்க. ஃபுல் பேக்கில் இருந்துல பைஸ்ல ஒரு சிங்கிள் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓவர் பேக்கப் மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பைஸ் ஏறி மறிச்சிருந்தாங்க. அகைன் ஃபுல் பேக்கில் இருந்துல ஒரு டாட்டு. அடுத்த பந்து 5 மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்கு கேப்ல போயிருக்கு நினைக்கிறேன். எங்கேயோ அடிக்க பார்த்தாங்க, எங்கேயோ போயிருக்கு. ஆனால் ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2 கடைசி லோட்டாஸ் மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். எஜ் ஆயிருக்கு பேட்டில் கரெக்டாக எடுத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வெளியே போயிருக்கும். வீக்கெண்ட் நல்லா அடிக்கிற சரவணன் இப்போ ஆட்டம் வந்து வெளியே. இன்னிங்ஸோட கடைசி 2 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய கடைசி 2 என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஸ்ட்ரைக்கிங்கில் கஷ்டமோ 5 தடவையும் மாட்டிருக்காங்க. கேட்ச் எடுக்கும் கண்டிப்பாக. இது வரைக்கும் லைஃப் கொடுத்தது போதும் தான் நினைக்கிறேன். நல்லா டேக்கன் போயிருக்கீங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் போலிங்கல்ல சான்ஸ் ஃபார் ஹேட் ட்ரிக்கும் கூட. லாஸ்ட் 1 இன்னிங்ஸோட கடைசி 1 பேட்டில் நிற்கிறதுக்கு கேட்ச் எடுக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக கேட்கான சான்ஸ் இருந்திருக்கும். நல்ல த்ரோ ஏமாற்றி இங்கே ரன் அவுட்டாகவே ஆக்கியிருக்காங்க. இந்த அதான் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. சில கேசிசி லெஜண்ட் வந்து 44 அடிக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸுக்கு வர நமக்கு டார்கெட் 55 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஜய் மற்றும் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். அஜய் நான் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் ஒன்லி பவர் பிளேயர் ஷாட்னா பாலம் அமர்ந்தால் பாலை எடுத்து விட்டாங்க. ஃபீல்டர் தலைக்கு மேலே பவர் பிளேக்காரனால கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஒரு குவாலிட்டி ஷாட்டு அஜய் பேட்லேருந்து 4. செகண்ட் ஒன் ஏறி மறிச்சிருந்தாங்க. ஸ்டிக்கு மேலே தான் அந்த மாதிரி இருக்குது. அம்பே டெசிஷன்றது கேட்டுருவோம். டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. டாட் பால் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக். அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பாலா தேர்ட் ஒன் இந்த தடவை குறுக்கு எடுத்துட்டாங்க. சரியான கணக்கு கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பாலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாலுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. 4 கிடச்சிருக்கு. பேக் டு பேக் இந்த ஓவரில் ஒரு 2வது 4. நெக்ஸ்ட் ஒன் அப் டு பேக்கரை தெளிவாக கணிச்சு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. நாங்கள் அப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கோட ஃபீல்டர் ரன்னிங் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப் டு பேக்கரை தெளிவாக வாட்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா கவரில் எடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். கரெக்டான குவாலிட்டி ஷாட்டிங்க சந்தோஷம் இருந்து இந்த ஓவரில் ஒரு 3வது பவுண்டரி. பவர் பிளேவை இது வரைக்கும் சென்சிபிளாக கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து இந்த தடவை பனிஷ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வெளியே போயிடுச்சு. தனியாக துண்டா போயிருக்கு. 6 ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு 6 கொண்டு வந்துருக்காங்க சந்தோஷ் பேட்ல இருந்து. அட்லாஸ் இந்த 6 நாளோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. பாலா ஒரு முடியல வடவல்லம் நம்மாழ்வர் வந்து 19 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம பவர் பிளேவை சென்சிபிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஷாட்னா மாறி செகண்ட் ஓவர் ஸ்கோர். முதல் பாலை ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. மிஸ் ஃபீல்டு ஓடி இருக்கப்பட்ட 1 எடுத்திருந்தால் கண்டிப்பாக ரன் அவுட் இருந்திருக்கும். செகண்ட் ஒன் ஏறி மறிச்சுட்டு பெரிய ஸ்டோருக்கு போனாங்க. அவுட் சைட் எட்ஜில் லேட்டிங் எட்ஜ் மாட்டிருக்காங்க. நல்ல டேக்கன் தோனி முத்தா விக்கெட். நல்லா அடிக்கிற சந்தோஷ் இப்போ ஆட்டம் பண்ணது வெளியே. பேட்ஸ்மேனா ராவணன் விக்கி ஸ்டேக்கில். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு நின்று குறுக்க எடுத்துட்டாங்க. கேப்பில் போயிடும் நினைக்கிறேன். குத்துச்சுன்னா தாண்டி இருக்கு, குத்திருக்கு தாண்டி இருக்கு. இதோ விக்கி பேட்லேருந்து முதல் 4 வந்த முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4. நெக்ஸ்ட் ஒன் அப் டு பேக்கர் மாட்டிருக்காங்க லீடிங் எட்ஜில். நல்லா டேக்கன் தோனி முத்தா விக்கெட். 4 அடிச்சு அடுத்த பந்து ஆட்டம் பண்ணது வெளியே. விக்கி நியூ பேட்ஸ்மேன் பீட் ஸ்டேக்கில். அடுத்த பந்து ஏறி மறிச்சு டிஃபெண்டுக்கு போனாங்க. லெக் பை ஸ்ட்ரெயிட் வித் பாடி அட்டாக். பவுலரே போட்டு பவுலர் எடுத்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் நல்லது ஒரு பந்து. அடுத்த பந்து ஏறி மறிச்சு பெரிய ஸ்டோருக்கு தான் போனாங்க. தரையா சிறப்பாக வீசப்பட்ட பந்து. ஒரு ஹேக்கிங் டெலிவரி பவுலர் இருந்து நல்லா ஸ்டாப் பண்ணி பார்த்தா பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓடி எடுத்துட்டாங்க. 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓடி எடுத்துறாங்க. இன்னொரு முடியல 27 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 18 28 சம்திங் ஆடணும். தேர்ட் ஷாட்னா சுந்தர் அவருக்கான முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே சென்சிபிள் பிளே. டிஃபெண்டுக்கு போனாங்க. கேப்ல தரையா பாலுக்கு குயிக்காகவே வந்துட்டாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் 2. செகண்ட் லோட்டாஸ் அவுட் சைட் எட்ஜில் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் ஓடி இருக்கப்பட்ட 1 வந்து ஏறி கம்மிட்டே இருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் பாடி அட்டாக்ல காலில் போட்டு போயிருக்கு. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்.
ஓவர் த்ரோ அங்கே பேக்கப் மிஸ் பண்ணி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கு நினைக்கிறேன். அங்கே அந்த இடத்துல ரன் அவுட்டான்னு பார்ப்போம். அம்பே டிசிஷன் இரண்டு ஓட்டங்கள் ஈஸி 2. அடுத்த பந்து டவுன் த ரக் போய் ஸ்ட்ரெயிட் லாங் ஆனில் நல்லா ஸ்டாப் ஃபீல்டர் ஓடி இருக்கப்பட்ட 1. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. குயிக்கராகவும் வந்திருக்கு. ஆனாலும் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. சரியான கனெக்ஷன் இல்லை. கேப்லேயே போயிருக்கு. நல்ல ஸ்டாப் சிங்கிள். அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். 3 முடிவில் 35 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12க்கு 20 ஆடணும். பவுலிங்கில் மாறி அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபுல் த்ரோஸ் பால் முதல் பாலே ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. நல்ல டேக்கை நீங்கள் வைக்க நல்லா அடிக்கிற அஜய். இது வரைக்கும் நல்லா அடிக்கிற அஜய் இப்போ ஆட்டமிழந்து வெளியே நியூ பேட்ஸ்மேன் அவர் சந்திக்கிற முதல் பந்து. நெக்ஸ்ட் ஒன் முதல் பால் ஏறி மறிச்சிருந்தாங்க. லோட்டா ஸ்னோ பாலும் கொடுத்துட்டாங்க. ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரியாக மாறி இருக்கு. நோ பாலும் கிடச்சிருக்கு. இந்த பந்து இலவச பந்து யூஸ் பண்ணுறான்றதை பார்ப்போம். இந்த பால் தான் கேம் சேஞ்சிங் பால் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பேட்டிங் சைடில் கிரிக்கெட் பால் இலவச பந்து. இந்த தடவை கிரிக்கெட் பாலை டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. மாறி பவுலிங் இல்லை. அடுத்த பந்து ஏறி மறிச்சுன்னு கட்டுக்கு போனாங்க. நல்ல ஒரு ஸ்லைஸும் கூட. ஃபீல்டர் பாலை துரத்தி 2 ஓடிவான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டைமிங், குவாலிட்டியான டைமிங் கூட சொல்லலாம். நல்ல ஸ்டாப் காரை போட்டு தடுத்துருக்காங்க. ரன்னிங் பிடின்னு ஓடி இருக்கப்பட்ட 3. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரன்னிங் பிடினில் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் இதோ எடுத்துட்டாங்க. பேச யூஸ் பண்ணிக்கிறோம். போயிருக்கு ஃப்ளாட்டாக. அங்கே 6 பீர் பேட்லேருந்து முதல் 6 ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோ 6 வந்திருக்கு. லாஸ்ட் மோர் இந்த ஒரு கடைசி 2. இந்த ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சரியான கணக்கில் கேட்ச் எடுக்க முடியுமா? நல்ல டேக் அண்ட் பிக்கே நல்லா அடிக்கும் இந்த பீர். இப்போ ஆட்டமில் வெளியே பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் கடைசி 1. இந்த ஒரு கடைசி 1. மீதமுள்ள 7க்கு 6 அடிக்கணும். இந்த பால் டாட்டா மாத்தினா அடுத்த பால் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ போயிருக்கு. வந்த முதல் பாலே 6ஆக மாற்றி கொடுத்துருக்காங்க. 6 டாஸ் இந்த 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. வடவல்லம் நம்மாழ்வார் பாய்ஸ்.